ஹாய் சிட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு குக்கிங் ரெசிபி. ஸோ இந்த குக்கிங் ரெசிப்பியில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலில் ஃபர்ஸ்ட்டாக சொல்லப்போனால் என்னுடைய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் இப்போ பண்ணியிருக்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்விட்டு, ஸோ கனவான்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதை நான் நிறையா யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துருக்குறேன். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் அந்த டேவும் நான் மார்க்கெட்டுக்கு நாங்கள் ஃபிஷ் வாங்கலான்னு போனேன். அப்போ இது பார்க்கும்போது சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/2 kg ஸ்க்விட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அது எப்படிலாம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது அந்த கையில் வச்சுன்னு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு அதில் அந்த கண், அதுக்கப்புறம் பிளாக் கலர் மை மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். இது அதனுடைய பாடி, இதில் நடுவில் கிளாஸ் மாதிரி நீட்டாக ஒன்று வரும், அதை எடுத்துகிட்டு மேலே அந்த தோலை நம்ம இப்படி பிடிச்சாலே அது வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள நடுவில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். ஸோ நிறைய இந்த க்ளீனிங் வீடியோ நிறைய இருக்குது யூடியூப் சேனலில். ஸோ பார்த்துக்கோங்க. நான் குக்கிங் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓன் ஸ்டைலில் தான் பண்ணேன். நான் எதுலேயுமே இது பண்ணி பார்க்கல. எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஸ்டைலில் நான் பண்ணேன். சீரியஸ்லி ரிசல்ட் சூப்பராக வந்தது. ஸோ இந்த மாதிரி உள்ளெல்லாம் நல்லா கை விட்டு நல்லா அந்த இதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு டேப் இருந்தீங்கன்னா டேப்பில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றாவே வாஷ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மஞ்சள் தூள், உப்பு இது ரெண்டும் போட்டு ஒரு 2 minutes விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு திரும்ப நீங்கள் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம நேராக இப்போ குக் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். நான் கடுகு கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டேன். இது சீரியஸ்லி சொல்கிறேன், நானே மேக் பண்ண ஒரு டிஷ். நான் க்ளீனிங் மட்டும் நான் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி இன்க்ரீடியண்ட் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி நானே ட்ரை பண்ணேன். இது நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் நீங்கள் நீட்டாக கூட கீறி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கீறி போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். நான் போட்டது நான் இப்போ சொல்கிறேன். நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக்கே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், எப்படி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. பட் எனக்கு இந்த டைமில் டைம் இல்லாதால நான் அந்த பேக்கெட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக, இன்னமும் உங்களுக்கு நல்லா சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணால் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். ஸோ இன்னமும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம மஞ்சள் தூள் போடுவோம் எல்லா குழம்புக்குமே. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளி. தக்காளி கம்மி தான் எடுத்தேன். நான் வெங்காயம் எவ்வளோ எடுத்தனோ வெங்காயத்தில் பாதி அளவு தான் நான் தக்காளி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்விட் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில்
நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டிஷ் வந்து பண்ணுறேன் நான். ஸோ இது வரைக்குமே வந்து நான் வந்து இந்த இது டேஸ்ட் பண்ணதில்லை, வீட்லேயும் நாங்கள் பண்ணது கிடையாது, ஹோட்டல் வெளியே கூட நாங்கள் வந்து சாப்பிட்டதில்லை. சரி நிறையா வீடியோ வந்து இந்த இன்ஸ்டாகிராமெல்லாம் வரவும் நானும் சரி ட்ரை பண்ணலான்னு, அது வந்து நாங்கள் மீன் வாங்க போனோம், இதை பார்த்த உடனே சரி இது ஒரு டைம் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறது. ஸோ நான் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இது போட்ட உடனே அதில் கொஞ்ச நேரம் வந்து தண்ணி வரல, சரி தண்ணி ஊற்றலாமான்னு நினச்சேன். சரி கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா அதுலேருந்தே வந்து தண்ணி வந்து பாதி அளவு தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஓல் டிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தண்ணியே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, இந்த டிஷ்க்கு வந்து தண்ணியே தேவையில்லை, இதில் இருக்கிற தண்ணியே வந்து நிறையா வரும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் இருக்கிற தண்ணி வந்து வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் விட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நல்லா தண்ணி ஆகிடும் பாருங்கள். இப்போ தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணினே இருங்க. அந்த அதில் இருக்கிற தண்ணி வந்து பாதி தண்ணியாக கம்மியாக ஆகிற டைமில் வந்து தான் நீங்கள் வந்து மசாலா வந்து ஆட் பண்ண போகிறீங்க. பார்க்க வந்து ஒரு மாதிரி பாஸ்தா மாதிரி இருக்குது, நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாஸ்தா மாதிரி இருக்குது. இது கூட வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது வந்து சைட் டிஷ் ஸ்குவிட்டு, நான் வந்து ரைஸு கத்திரிக்காய் சாம்பார் வந்து பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன், சீரக பவுடர் பார்த்திங்களா, ஜீரா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து மெயின், பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து டேஸ்ட்டே கொடுக்குறது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே ரெட் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண வேண்டாம். வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி நம்ம குழம்புக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிளகாத்தூள் வந்து போடுங்க. ஸோ நான் அந்த மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இது 3 தான் வந்து ஆட் பண்ணேன், ஜீரா பவுட்ரு, பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள், இது 3 ஆட் பண்ணி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணினே இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை, லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணினே இருங்க. கொஞ்சம் வந்து கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அது வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிட்டோன்னே நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான் டெடிஸ். ஆனால் ரிசல்ட் இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து எந்த டேஸ்ட் கொடுத்துச்சுன்னா, ப்ரான் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த ப்ரான் டேஸ்ட்டே வந்து இருந்தது. என்ன ஒன்று கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து சீரியஸ்லி சூப்பராக இருந்தது. அதுவும் நம்ம ஒயிட் ரைஸு அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வந்து எப்பயுமே வந்து எப்பயாவது ஒரு டைம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து பிடிச்சது டெடிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெடிஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.